ஹாய், இது மூவி இன் மினிட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மென்ஜலாங் அஜல். இது ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் மூவி. படத்தோட ஒட்லைனர் என்னன்னா, சிங்கிள் பேரண்டா இருக்கிற ஹீரோயின் அவங்களோட பிசினஸ் நல்லபடியா போகணும்ன்றதுக்காக ஒரு சாத்தானை அவங்களுக்குள்ள ஏவி விடுறாங்க. ஆனா அதுவே அவங்களுக்கு பிரச்சனையா போய் முடியுது. இதுல இருந்து ஹீரோயின் எப்படி தப்பிச்சாங்க, அவங்க பசங்களையும் எப்படி காப்பாத்தினாங்கன்றதுதான் கதை. வாங்க பார்க்கலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் சாத்தானை வரவழைக்கிறதுக்காக ஒரு மந்திரவாதி கிட்ட ரிச்சுவல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி செய்யும் போது அவங்க பயத்துலதான் இருக்காங்க. இருந்தாலும் வேற வழி இல்லாம அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரிச்சுவல்ஸோட கடைசியில இந்த சாத்தானுக்காக நான் எதுவும் செய்வேன், அப்படி இல்லைன்னா அதுக்காக வர பிரச்சனைகளை நான் சந்திக்க தயாரா இருக்கிறேன்ட்டு ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோயினோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு சிங்கிள் பேரண்ட். அவங்களுக்கு 3 பசங்க. பொண்ணு பேரு ரத்னா, பையன் பேரு தோதி, இன்னொரு அண்ணன் ஒருத்தன் இருக்கிறான். நம்ம அவனை அண்ணனே வச்சுக்கலாம். ரத்னாவையும் தோதியும் ஸ்கூலுக்கு அனுப்புன ஹீரோயின் அடிக்கடி வீட்டுல தங்காம பொறுப்பில்லாம சுத்துற அண்ணனை திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரியே அவங்க பையனும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக காலேஜ்ல சேர்ந்து படிக்க சொல்றாங்க. ஆனா அதை புரிஞ்சுக்காத அண்ணன் மெக்கானிக் ஆகணும்ன்றதுக்காக ஒரு மெக்கானிக் ஷாப்ல அசிஸ்டண்டா வேலை செய்யறதா சொல்றதை கேட்டு கடுப்பான ஹீரோயின் அண்ணனை வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா 1 இயர் கழிச்சு ஹீரோயின் அவங்க ஹோட்டல்ல சாத்தானுக்கு பத்த வச்ச சிகரெட்டோட படையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோயினோட பொண்ணு ரத்னாக்கு இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான். அண்ட் 1 இயரா மெக்கானிக் ஷாப்ல ட்ரைனிங்கா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அண்ணனுக்கும் மெக்கானிக் ஷாப் ஓனர், நம்ம ஓனர்னே வச்சுக்கலாம், அவரு சேலரி கொடுக்கறாரு. இங்க வீட்டுல தண்ணி குடிக்கலான்னு கீழே இறங்கி போற தோதி அங்க ரூம்ல ஏதோ இருக்குதுன்னு பார்த்து பயந்துட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கும் போது இப்படி ஒண்ணு வந்து பயமுறுத்துமா. அவ்வளவுதான், அங்க இருந்து அடிச்சு பிடிச்சு ஓடிக்கிட்டு மறுபடியும் ரத்னா கிட்டே வந்து தண்ணி எடுத்து கேக்குறான். கட் பண்ணா ரத்னா அவ அம்மா ஹோட்டலுக்கு அவ பாய் ஃப்ரெண்டோடயே வந்து இறங்குறா. இத பார்த்தா அவங்க அம்மா, யார் அவன், அவனை பார்த்தா சரியில்லை, அவன் கூட எல்லாம் பழகாதன்னு அட்வைஸ் பண்றாங்க. அதெல்லாம் நான் சரியா இருப்பேம்மா அப்படின்னு சொல்ற ரத்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்ட்டு லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னு அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு போறா. ஒரு நாள் நல்லா போய்கிட்டு இருந்த ஹோட்டல் பிசினஸ் இப்ப கொஞ்ச நாளா சரியா போறது கிடையாது. ஹீரோயினுக்கும் அவங்க அசிஸ்டன்ட்டுக்கும் மட்டும்தான் இந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டல் மாதிரி கண்ணுக்கு தெரியுது. ஆனா வெளியே போற மக்களுக்கு இது ஒரு பாழடைஞ்ச ஸ்மெல் வர ஒரு ஹோட்டல் மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியுது. ஆனாலும் அசிஸ்டன்ட் அவளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஃபுட் பார்சல் பண்ணி கொடுக்கறா. ஆனா அந்த ஆளு ஏன் இந்த ஹோட்டல் இவ்ளோ அழுக்கா அசிங்கமா இருக்குதுன்னு கேக்குறாரு. இத கேட்ட அசிஸ்டன்ட், இல்லையே எங்க ஹோட்டல் நல்லா தானே இருக்கு, நல்லா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இது அந்த சாத்தானோட வேலையா இருக்குமோன்ட்டு டவுட் வருது. எல்லா ஹோட்டல்லையுமே நல்லா வியாபாரம் ஆகிட்டு இருக்கு, இவங்க ஹோட்டல்ல மட்டும் எந்த வியாபாரமும் நடக்கல. வாங்கிட்டு போன அந்த பார்சலையும் சாப்பாடு கெட்டு போச்சுன்னு அந்த ஆள் திருப்பி தந்துட்டு காசை வாங்கிட்டு போயிடுறாரு. இத பார்த்த ஹீரோயின் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க இது அந்த சாத்தானோட வேலையா தான் இருக்குன்னு. அதனால இத பத்தி விசாரிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம் இல்லையா ஒரு மந்திரவாதி, அவங்க கிட்ட போறதுக்காக அவங்க அசிஸ்டன்ட்டையும் கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க அந்த மந்திரவாதி முகம்லாம் கீரல் விழுந்து இறந்திருக்காங்க. ஹீரோயின் அஞ்சலி செலுத்துறதுக்காக கிட்ட போகும்போது அந்த மந்திரவாதியோட கண்ணு திறந்துருது. இத பார்த்த பயந்த ஹீரோயின் பக்கத்துல இருக்கிறவங்களை கூப்பிடுறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அந்த மந்திரவாதி ஹீரோயின் மேல பிளாக்கா என்னத்தையோ வாமிட் பண்றாங்க. இதனால ஹீரோயின் அங்க இருந்து தலை தெரிச்சு ஓடி வந்துடுறாங்க. கதவு தட்ட சத்தம் கேட்டு திறக்க வர தோதி கால் தடுக்கி கீழே விழுந்ததுல அவன் கண்ணாடி எங்கேயோ விழுந்துருது. அப்ப அங்க கதவு கிட்ட பார்க்கும்போது ஏதோ ஒரு பேய் நிக்கிற மாதிரி அவனுக்கு மங்களா தெரியுது. ஆனா அவனோட கண்ணாடியை போட்டு பார்க்கும்போது அது நம்ம ஹீரோயினா தெரியுது. உள்ள வந்த ஹீரோயின் தோதிய கண்டுக்காம அவங்க ரூம்ல போய் உட்காந்துக்கிறாங்க. இத பார்த்து டவுட் ஆன தோதி அவங்க அம்மாவை போய் செக் பண்ணும்போது அவங்க இப்படி கத்தவும் பயந்து போன தோதி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க ரத்னா கிட்ட சொல்றான். இதை கேட்டு ரத்னா ஏன் அம்மா அப்படி வியர்டா நடந்துக்க போறாங்கன்னு கீழே இறங்கி வரும்போது மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் கேக்குது. ஆனா இப்பதான் ஹீரோயின் அவங்க அசிஸ்டன்டோட வீட்டுக்கே வராங்க. இத பார்த்து அம்மா முதல்லயே வந்துட்டாங்கன்னு ஏன்டா போய் சொன்னேன்னு ரத்னா திட்டிட்டு போறா. இப்பதான் அம்மா வராங்கடா, அப்ப முதல்ல வந்தது யாருன்ட்டு தோதி குழம்பி போய் நிக்கிறான். நைட் தூங்கிட்டு இருக்கும் போது கரண்ட் போனதால என்னன்னு செக் பண்ண வர ஹீரோயின் கபோர்ட்ல இருந்து ஏதோ வெளியே வரத பார்த்து அப்படியே நிக்கிறாங்க. அப்ப இப்படி ஒண்ணு வந்து அவங்களோட கழுத்தை பிடிச்சு நெரிக்குது. ஆனா இது கனவுதான், இருந்தாலுமே ரியல் லைஃப்ல அந்த வலி அவங்களுக்கு அப்படியே தான் இருக்கு. நெக்ஸ்ட் டே ஃபீஸ் கட்டுறது இன்னும் டைம் கேட்கறதுக்காக ஸ்கூலுக்கு வர ஹீரோயின் அந்த ஃபீஸ் ஆல்ரெடி அண்ணன் கட்டிட்டான்னு தெரிஞ்சு அவனுக்கு கால் பண்ணி இந்த பணத்தை நீ நல்ல முறையில சம்பாதிச்சிருப்பன்னு நம்புறேன்ட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இங்க ஹோட்டல்ல கூட்டம் நிரம்பி வழியுது. ஆனா வெளியே ஒரு லேடி ஏன் உங்க ஹோட்டலை மூடி வச்சிருக்கீங்கன்ட்டு ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு போறாங்க. இதனால டவுட் ஆன ஹீரோயின் வந்து பார்க்கும்போது அந்த ஹோட்டல் ஒரு பாழடைஞ்ச பில்டிங் மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியுது. அதோட உள்ள இருக்கிற அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் ஹீரோயின் கண்ணுக்கு பேய்களா தெரிய
செய்யறாங்க. அவங்க குடுக்கற பணத்தை எடுத்துட்டு வந்து அசிஸ்டன்ட் கொடுக்கும்போது அது அவங்க கண்ணுக்கு காஞ்ச இலைகளா தான் தெரியுது. இவ்வளவு நாள் அவங்களுக்கு உதவி செஞ்ச அந்த சாத்தான் இப்ப உதவி செய்ய மாட்டேங்குது. அதனால அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க இன்னொரு மந்திரவாதி கிட்ட போறாங்க. அந்த மந்திரவாதி கருவேப்பிலை மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சு அடிச்சதுல அந்த சாத்தான் வெளியே வந்துருது. இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ இதுல இருந்து தலையிடாத அப்படின்னு மந்திரவாதிய மிரட்டிட்டு போயிடுது. ஃபர்ஸ்ட் சீன்ல வந்த மந்திரவாதி மூலமா இந்த சாத்தானுக்கு தேவையானதெல்லாம் ஹீரோயின் பண்ணிருப்பாங்க. இப்ப அவங்க இறந்ததால அந்த சாத்தானுக்கு தேவையானதெல்லாம் செய்ய முடியாததால அது அதோட வேலைய காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. இத ஹீரோயின் கிட்ட சொல்ற மந்திரவாதி, இப்ப நீங்க இத விரட்டலனா இது உங்களையும் உங்க குடும்பத்தையுமே அழிச்சிரும்னு சொல்றாரு. இத அழிக்கிறதுக்கு ஒண்ணு ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து அந்த மந்திரவாதியோட பிளட் ரிலேஷன்ஸ் யாராவது இருக்கணும், இல்லனா அவங்கள விட பெரிய மந்திரவாதி யாரோ அவங்கள வச்சுதான் இத அழிக்க முடியும்னு சொல்லிடுறாரு. அதனால முதல் மந்திரவாதி வீட்டுல வேற யாராவது சாத்தான் ஊற்றவங்க இருக்கிறாங்களான்னு செக் பண்ண போகும்போது இத தெரிஞ்சுக்கிற அந்த சாத்தான் ஹீரோயினை சிவியரா அட்டாக் பண்ணிடுது. நெக்ஸ்ட் சீன்ல பாய் ஃப்ரெண்டோட ரூமுக்கு போற ரத்னா கிட்ட பாய் ஃப்ரெண்ட் தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். இதனால ரத்னா அவனை அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க சிவியரா அட்டாக் பண்ண ஹீரோயின் வீட்டுக்கு வந்து எரியுதுன்னு அவங்க மேல தண்ணி அள்ளி ஊத்திக்கிறாங்க. அப்போ தோதி கண்ணுக்கு மட்டும் அவங்க பின்னாடி நிக்கிற அந்த சாத்தான் தெரியுது. ஆனா ரத்னா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஹீரோயின் உடம்பு ஃபுல்லா கொப்பளமா இருக்கு. இத பார்த்தா ரத்னா அம்மாக்கு டவல் எடுத்துடுவான்னு தோதி கிட்ட கத்துறா. அவன் டவல் எடுக்கும் போது அந்த டவல் அவன் கையில வரவே மாட்டேங்குது. திரும்பி பார்க்கும்போது அந்த சாத்தான் தோதியை இப்படி பயமுறுத்திடுது. ஹீரோயின் அந்த முதல் மந்திரவாதி வாமிட் பண்ண மாதிரியே பிளாக்கா வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதோட தோதிக்கும் ஹெவியா ஃபீவரும் ஃபிட்ஸும் வந்துருது. இதனால பயந்து போன ரத்னா அண்ணனுக்கு போன் பண்ணி வர வைக்கிறா. அதோட ஹீரோயினோட அசிஸ்டன்ட்டையும் அவங்க வீட்டுல இருந்து ரத்னா கூட்டிட்டு வரும்போது அவன் அண்ணனும் வந்துடுறான். உள்ள வந்து பார்க்கும்போது தோதி ரொம்ப சூடா இருக்கான்ட்டு ஹீரோயின் உடம்புல இருக்கிற அந்த சாத்தான் தோதிக்கு தண்ணிய ஊத்திக்கிட்டு இருக்கு. ஹீரோயினை ஓரளவு சமாதானப்படுத்திட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்காக அண்ணன் வெளியே போனதுக்கு அப்புறம் ரத்னாவோட பாய் ஃப்ரெண்ட் அவகிட்ட சாரி கேட்கறதுக்காக வரான். ஆனா ரத்னா அவனை மன்னிக்கல. இதனால கோபமான பாய் ஃப்ரெண்ட் அவங்க எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ உங்க அம்மா கிட்ட காட்டுவேன்னு மிரட்டுறான். அந்த டைம்ல வீட்டுக்கு திரும்பின அண்ணன் இதுக்கப்புறம் நீ இந்த பக்கம் தலை வச்சே படுக்க கூடாதுன்னு அடிச்சு துரத்திடுறான். ஓரளவுக்கு பழைய நிலைமைக்கு வந்த ஹீரோயின் எதுக்காக சாத்தான வணங்குனாங்கன்றத பத்தி பசங்க கிட்ட சொல்றாங்க. மூணாவது பையன் தோதிய பிரெக்னெண்டா இருக்கும்போது அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை நம்ம தான் பாத்துக்கணும்ன்றதுக்காக அவங்க பிசினஸ் நல்லா போகணும்ன்றதுக்காக தான் அந்த சாத்தான வழிபட்டிருப்பாங்க. ஆனா அது இவ்வளவு பெரிய பிரச்சனையா முடியும்னு தெரியாதுன்னு சொன்ன ஹீரோயின் இந்த 3 பேரும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி அழறாங்க. அந்த டைம்ல தோதிக்கு சாத்தான் வருது தெரியவும் அதை பத்தி அவங்க அண்ணன் கிட்ட சொல்லும் போது அவன் செக் பண்றதுக்காக வெளியே போறான். ஆனா அந்த சாத்தான் இவங்க 3 பேரையும் உள்ள வச்சு மூடிடுது. ஹீரோயின் உடம்புல மறுபடியும் அந்த சாத்தான் ஏறினதால அவங்களுக்கு எரிய ஆரம்பிக்குது. இதனால அவங்க வலி தாங்க முடியாம அங்க இங்கேயும் போய் இடிச்சுக்கிறாங்க. அதுல ஜன்னல் கதவை உடைச்சு அவங்க கைய கீறினது மட்டும் இல்லாம ரத்னாவையும் தாக்கறதுக்காக வராங்க. ஆனா அதுக்குள்ள அண்ணன் வந்துடுறான். இருந்தாலுமே ரத்னாவோட கால்ல அந்த சாத்தான் கிழிச்சுருது. ஒவ்வொரு முறையும் அந்த சாத்தான் அவங்க மேல ஏறும்போது அவங்க உடம்பு எரிய ஆரம்பிக்குது. இதுக்கு மருந்து போடுற அண்ணனும் ரத்னாவும் அவங்களுக்கு முன்னாடி பிரேயர் பண்றாங்க. ஆனா இது தாங்க முடியாத அந்த சாத்தான் மறுபடியுமே வெளியே வந்துருது. ஹீரோயினை கட்டி போட்ட அண்ணன் அவங்க ஓனரையும் இன்னும் சில பேரையும் கூட்டிட்டு வந்து வீட்டுல பிரேயர் பண்றாங்க. ஆனா இதை தாங்க முடியாத அந்த சாத்தான் ஒழுங்கு மரியாதையா நிறுத்திடுங்க, இல்லைன்னா நீங்க அத்தனை பேரும் இறந்துருவீங்கன்னு மிரட்டுது. ஆனாலும் அதையும் மீறி அவங்க பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அந்த சாத்தான் அடிச்சு தூக்கி போட்டதுல பிரேயர் பண்ணிட்டு இருந்த ஒருத்தரோட கண்ணே போயிடுது. இதனால அந்த பிரேயரும் ஸ்டாப் ஆயிடுது. எப்படி ஹீரோயினோட உடம்புல இருந்து சாத்தானை விரட்டுறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி ஒரு மந்திரவாதிய நம்ம ஷண்மன் வச்சுக்கலாம் அவரை கண்டுபிடிச்சிருக்கிறதாகவும் நாளைக்கு அவங்க கிட்ட கூட்டிட்டு போறதாகவும் சொல்றாங்க. இந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட சாத்தான் அசிஸ்டன்ட்ட அன்னைக்கு நைட்டே போட்டு தள்ளிடுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அசிஸ்டன்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அண்ணன் இன்னும் அசிஸ்டன்ட்ட காணோம்னு சொல்லிட்டு ஓனரை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அசிஸ்டன்ட் அந்த முதல் மந்திரவாதி மாதிரியே முகம் ஃபுல்லா கீறப்பட்டு இறந்துருக்கிறாங்க. ஆனா அவங்களோட ட்ரெஸ்ல இந்த ஷண்மனோட அட்ரஸ் இருந்ததா சொல்லி அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க அட்ரஸ் குடுக்குறாங்க. அதை பார்த்த ஓனர் இந்த அட்ரஸ் எனக்கு தெரியும், வா இப்பவே உங்க அம்மாவை அங்க கூட்டிட்டு போலான்ட்டு கூட்டு போறாரு. ரத்னா, அண்ணன், தோதி அப்புறம் ஓனர் இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வில்லேஜுக்கு போகும்போது டைம் ஆயிட்டதால இங்கேயே பிரேயர் பண்ணலான்னு பண்றாங்க. அப்ப தோதி ஏதோ ஒரு உருவம் தெரியற மாதிரி இருக்குன்னு பார்க்கும்போது அங்க அந்த சாத்தான் நிக்குது. இதனால தோதி பிரேயர்ல இருந்து எந்திரிக்கவே இல்ல. பிரேயர் முடிஞ்சு பார்க்கும்போது ஹீரோயின் அங்க இருந்து காணாம போயிடுறாங்க. அவங்கள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடமா தேட
ஓடும்போது பின்னாடி இருந்து அந்த சாத்தான் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையுமே கொன்னுடுது. அவங்க கதற சத்தத்தை கேட்டு வந்த ஓனரையுமே அந்த சாத்தான் கொன்னுடுது. பிரேயர் பண்ண இடத்துக்கிட்டயே ரத்னாவும் தோதியும் மத்தவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் திரும்ப வந்துடுறாங்க. அம்மா தான் வந்துட்டாங்கன்னு நினைச்சு அவங்க கிட்ட வரும்போது அந்த சாத்தான் இவங்கள அட்டாக் பண்ண பாக்குது. ஆனா அதுக்குள்ள அண்ணன் வந்து தடுத்துறான். பட் அவன் மாட்டிக்கிறான். அவனை கொல்ல போற நேரத்துக்கிட்ட அந்த ஷண்மன் வந்து காப்பாத்திடுறாரு. ஷண்மனோட வீட்டுல சாத்தானை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இந்த உடம்பு உங்க அம்மா தான் இருந்தாலும் இது உள்ள ஒரு சாத்தான் இருக்கு. இதை பாக்கிறதுக்காக ஷண்மன் கொடுக்கற தண்ணிய முகத்துல தடவி பார்க்கும்போது இந்த சாத்தானோட நிஜ முகம் தெரிய வருது. இந்த சாத்தானை வெளியேற்றணும்னா ஒரே ஒரு தேங்காய் இருக்கிற தென்னை மரத்துல இருந்து அந்த தேங்காவை எடுத்துட்டு வரணும். அதோட ஃபர்ஸ்ட் சீன்ல வந்த அந்த மந்திரவாதியோட சமாதியில இருந்து மண் எடுத்துட்டு வரணும்னு சொல்றாரு. அப்படி நீ போய் எடுக்கும் போது உனக்கு சாத்தான்களால பிரச்சனை ஏற்படலாம். அப்போ இந்த தண்ணியை யூஸ் பண்ணுன்னு ஒரு தண்ணியை கொடுக்கறாரு ஷண்மன். மந்திரவாதி வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட விசாரிச்சு மந்திரவாதியோட கல்லறையில போய் மண் எடுக்கும் போது அண்ணனால அந்த மண்ணை எடுக்கவே முடியல. மண்ணை எடுக்க விடாம அந்த சாத்தான்கள் அவனை சுத்தி நின்னுட்டு இருக்கு. அதோட அவன் கண்ணுக்கு மட்டும் அந்த மண்ல புழுக்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப அந்த டைம்ல அண்ணன் அந்த தண்ணியை எடுத்து அந்த மண் மேல ஊத்தவும் அந்த சாத்தான்கள்லாம் மறைஞ்சிருது. அங்க இருந்து அந்த மண்ணை எடுத்துக்கிறான். தேங்காய் எடுக்கிறதுக்காக தென்னந்தோப்புக்கு வந்த அண்ணன் இங்க இவ்வளவு மரத்துல எப்படி ஒரே ஒரு தேங்காய் இருக்கிற மரத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம அழுதுகிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட ஆவி வந்து அந்த சரியான மரத்தை காட்டுறாங்க. இங்க ஷண்மனோட வீட்டுல பிரேயர் பண்ணி அந்த சாத்தானை கட்டி போட்டு வச்சிருக்கும் போது அங்க தேங்காய் எடுத்துட்டாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்ட அந்த சாத்தான் இவங்க எல்லாத்தையுமே தாக்க ஆரம்பிக்குது. இதுல ஷண்மனுக்கும் சாத்தானுக்கும் பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. இதுல ஷண்மன் மயக்கமாயிடுறாரு. அடுத்தது ரத்னாவையும் தோதியும் தாக்கறதுக்கு அந்த சாத்தான் வரும்போது தோதி அம்மா எங்களை தாக்காதீங்க, நீங்க வெளியே வாங்க, நாங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறோம், எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு கத்தும்போது ஹீரோயின் சாத்தானோட ஆவிய அடக்கி அவங்க முழிச்சுக்கிறாங்க. இதனால தோதியும் ரத்னாவும் தப்பிச்சிடுறாங்க. ஆனா அதெல்லாம் கொஞ்ச நேரம் தான். மறுபடியும் சாத்தானோட ஆவி வெளியே வரவும் ரத்னாவையும் தோதியையும் அட்டாக் பண்ண பாக்குது. ஆனா அந்த டைமுக்கு இளநீரை கொண்டு வந்துட்டதால அதை தெளிச்சு அந்த சாத்தானை கட்டுக்குள்ள கொண்டு வராரு ஷண்மன். இளநீரையும் கல்லறை மண்ணையும் வச்சு அந்த சாத்தானை ஓட்டிடுறாங்க இந்த 3 பசங்களும் சேர்ந்து. இருந்தாலுமே ஹீரோயினை காப்பாத்த முடியல. நீங்க எப்பயும் ஒற்றுமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அவ்வளவுதான், இதோட படம் இங்க முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.